அமுதமழை இணையதள வானொலியில் நேயர்கள் கேட்க இருப்பது விழித்திருங்கள் விண்ணை தொடலாம் நிகழ்ச்சியில் நம்மோடு சகோதரி திவ்யா அவர்கள். அமுதமழை இணையதள வானொலியில் விழித்திருங்கள் விண்ணை தொடலாம் நிகழ்ச்சியில் வாயிலாக உங்களுடன் நான் திவ்யா. அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். எங்கே பார்த்தாலுமே அது ஒரு எஜுகேஷ்னல் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ரேடியோ ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் பி பாசிட்டிவ், திங்க் பாசிட்டிவ்னு நிறைய கேட்க எனக்குள்ளேயே தோணியிருக்கு, இவ்வளோ பாசிட்டிவை பற்றி பேசுகிறோம் கேட்குறோம், அப்போ எங்கே குறைவு ஏற்படுது, பாசிட்டிவிட்டி எங்கே போகுது, உண்மையில் என்னால் பாசிட்டிவ் அப்ரோச் பண்ண முடியுதா, எல்லாத்தையுமே நேர்மறையாக சிந்திக்க முடியுதா அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ளேயே வந்திருக்கு. அதனால தான் இதை இன்னைக்கு உங்கள் கூட நான் பேச வந்திருக்கேன். நமக்கு எப்பவுமே கதை கேட்கறது பிடிக்கும் இல்லையா? வள்ளலாரினுடைய வாழ்க்கையில் இதே இன்சிடெண்ட் நடந்திருக்குது. வாங்க பார்ப்போம். அவருடைய 9 வயதில் அவரோட அனுபவம், அவரோட டீச்சர் சொல்கிறாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இது நம்மளும் கேட்டிருக்கோம் இல்லையா? உலகநாதர் சொன்ன உலக நீதி. இது சொல்லி கொடுத்த டீச்சர் நீ ஏன் அதை ரிப்பீட் பண்ணலை அப்படின்னு வள்ளலார்கிட்ட கேட்குறாரு. அப்போ வள்ளலார் சொல்கிறாரு, கடவுள்கிட்ட வேண்டாம் வேண்டான்னு ஏன் சொல்லிட்டு இருப்பானே, ஏதாவது வேணும்னு கேட்போம், வேண்டிக் கொள்வோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதனால் நீங்கள் சொல்லி கொடுத்ததை கவனிக்காம நான் சொல்லலை அப்படின்னு சொல்கிறார். பிரார்த்தனையவே வேண்டான்னு கேட்க வேணாம், நெகட்டிவாக கேட்க வேணாம், வேணும்னு எப்படியெல்லாம் கேட்கலான்னு யோசிச்சேன்னு சொல்கிறார். இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க, அப்புறமா நம்ம பேசுவோம். சேரும் ஒரு மனதாய் நாம் இருந்தால் துன்பம் தீரும். ஊர் கூடி தேரெழுத்தால் வந்து சேரும் ஒரு மனதாய் நாம் இருந்தால் துன்பம் தீரும். சிறு துளிகள் சேர்வதுதான் வெள்ளமாகும், சிறு ஒளிகள் செதுக்குவதே சிற்பமாகும். சிறு துளிகள் சேர்வதுதான் வெள்ளமாகும், ஊர் கூடி தேரெழுத்தால் வந்து சேரும் ஒரு மனதாய் நாம் இருந்தால் துன்பம் தீரும். ஆடு மாடு மேய்ப்பதுவா பிள்ளை வேலை, அஞ்சிலே பழுது படும் பிஞ்சு மூளை. படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு, ஏழை என்பவன் கோழை என்பது
பழைய செய்தியடா. வீரம் உள்ளதை காட்டி நிற்பது புதிய நீதியடா. ஏழை என்பவன் கோழை என்பது பழைய செய்தியடா. வீரம் உள்ளதை காட்டி நிற்பது புதிய நீதியடா. ஊர் கூடி தேரெடுத்தால் வந்து சேரும். ஒரு மனதாய் நாம் இருந்தால் துன்பம் தீரும். சிறு துளிகள் சேர்வதுதான் வெள்ளமாகும். சிறு ஒளிகள் செதுக்குவதே சிற்பமாகும். ஊர் கூடி தேரெடுத்தால் வந்து சேரும். ஒரு மனதாய் நாம் இருந்தால் துன்பம் தீரும். அச்சமில்லை அச்சமில்லை என்று சொல்லு. பாரதியார் மீசையைப் போல் நிமிர்ந்து நில். தாய் போல் தமிழ் மொழியை வணங்க வேண்டும். தன்மானம் துணிச்சலோடு விளங்க வேண்டும். தப்பு நடந்தால் அதை நீ எதிர்த்து தன்னந்தனியாய் புரட்சி நடத்து. துணிந்தால் துக்கம் எல்லாம் தூரம் ஓடும். ஊரு மொத்தமும் ஒன்றுபட்டதை ஓங்கி சொல்லிடுவோம். மாலை என்பது தோளில் வந்திடும் நாளும் வென்றிடுவோம். ஊரு மொத்தமும் ஒன்றுபட்டதை ஓங்கி சொல்லிடுவோம். மாலை என்பது தோளில் வந்திடும் நாளும் வென்றிடுவோம். ஊர் கூடி தேரெடுத்தால் வந்து சேரும். ஒரு மனதாய் நாம் இருந்தால் துன்பம் தீரும். சிறு துளிகள் சேர்வதுதான் வெள்ளமாகும். சிறு ஒளிகள் செதுக்குவதே சிற்பமாகும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல, எனக்கும் ரொம்ப பிடிச்சது. இப்போ நம்ம கேட்டுட்டு இருக்கிறது அமுதமழை இணையதள வானொலியில் விழித்திருங்கள் விண்ணை தொடலாம் நிகழ்ச்சியில் வேண்டும் வேண்டும் வேண்டும். ஆசிரியர் உலக நீதியை படிக்க சொன்னப்போ அவர் படிக்காம நிறுத்திட்டு வேண்டும் வேண்டும்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்றாரு இல்லையா. அப்போ டீச்சர் சொல்றார், நீ வேணும்னா வேணும் வேணும்னு பாட உருவாக்க அப்படின்னு சொல்றார். உடனே ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படிங்கிற பாடலை பாடுறார் வள்ளலார். வாங்க அவங்களுடைய பாடலை நாம பாடலாவே கேட்போம். ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வினால் வாழ வேண்டும்.
தருமமிகு சென்னையர் கந்த கோட்டத்துள் வளார் தலமோங்கு கந்த வேளே தன்முகத்துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே ஷண்முகத் தெய்வமணியே ஷண்முகத் தெய்வமணியே எவ்வளவு ஆழமான வரிகள் இல்லையா? அதே சித்ராம்மாவினுடைய இனிமையான குரல்ல இந்த இசையை மனதில் அசை போட்டு கொண்டே எப்படி வள்ளலார் பாசிட்டிவா வேண்டும் வேண்டும் என்று கேட்கின்றாரோ அதுபோலயே நானும் கேட்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். கூடவே இறைவனை பிரார்த்திக்கிறதா இருந்தாலும் அவர்கிட்ட வேண்டதா இருந்தாலும் எனக்கு இது வேண்டாம், எனக்கு கோபம் வேண்டாம், எனக்கு பிரச்சனை வேண்டான்னு கேட்கறதுக்கு பதிலாக என்னெல்லாம் வேணும்னு கேட்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விழித்திருங்கள் விண்ணை தொடலாம் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்தித்த திவ்யா. நன்றி. அமுதமழை இணையதள வானொலியில் நேயர்கள் இதுவரை கேட்டது விழித்திருங்கள் விண்ணை தொடலாம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்மோடு இணைந்திருந்தார் சகோதரி திவ்யா.